யாரு இவங்க தினுசா இருக்காங்க? அம்மா நில்லுங்க, நில்லு. யார் நீங்க? அப்படி வாங்க. செருப்பு வித்தியாசமா இருக்கு. துணி எடுங்க. ஏய் போவீங்களா? என்ன மாறு வேஷமா? கள்ள ஓட்டுக்கு. அட பாவிகளா, அதுக்காக இந்த கட்டப்ளேட வருவீங்க? அதே எதிரணியோட புத்திசாலித்தனம் அவ்வளவுதான்டா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னீங்க கைய கால வச்சிரும். ஓடுங்க. ஒரு கெட்ட போட்டு போடா. சொதப்பிட்டானுங்கக்கா. டேய் பொம்பளைங்களை ரெடி பண்ண சொன்னா தடி மாடுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சைலன்ஸ் எல்லாம் அமைதியா இருங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சது. இப்ப கணக்கெடுக்க போறோம். 4 மணிக்கு ரிசல்ட் வந்துரும். 2 ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் உள்ள வாங்க. மீனா சிந்தாமணி இது வரைக்கும் நடந்த ஓட்டு எண்ணிக்கையில தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மீனா முத்துவை விட சிந்தாமணி அவர்கள் முன்னிலையில் உள்ளார். என்னடா அது? டேய் முன்னிலை தான்டா. நீ என்ன வேண்டிய ஓட்டெல்லாம் நிறைய இருக்குடா. மீனா சிந்தாமணி நடந்து முடிந்த ஓட்டு எண்ணிக்கையின்படி சிந்தாமணியை விட மீனா முத்து 48 ஓட்டுகள் பின்தங்கி உள்ளார். என்ன மீனா 48 ஓட்டு வித்தியாசங்கிறாங்க? அக்கா கண்டிப்பா ஜெயிப்பா. அக்கா நீ தைரியமா இரு, நம்ம ஜெயிப்போம். சிந்தாமணி இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கையின்படி மீனா முத்துவை விட சிந்தாமணி 72 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. கவுண்டிங் பண்ண வேண்டியது இன்னொரு பெட்டி பேலன்ஸ் இருக்கு. சிந்தாதிரிப்பேட்டை பெட்டி என்னன்னு உள்ள போங்க. என்னக்கா இன்னொரு பெட்டி இருக்குன்னு சொல்றாங்க? சிந்தாதிரிப்பேட்டை நம்ம ஏரியாடா. அங்கேயும் நம்ம தான் அதிகமா வாங்கியிருப்போம். அங்கதான் நம்ம நிறைய பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுப்போம். அதனால எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சிந்தாமணி கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றது. தேர்தல் முடிவுகள். வெற்றி முடிவு சிந்தாதிரிப்பேட்டை வாக்குகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி உள்ளது. சிந்தாமணியை விட 12 வாக்குகள் அதிகம் பெற்று பூ வியாபாரிகள் சங்க தலைவியாக மீனா முத்து வெற்றி பெற்றுள்ளார். நன்றிக்கா. நான் ஜெயிக்கலங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கூட. மீனா நீ தான் ஜெயிப்பேன்னு தெரியும். சிந்தாமணி அதிக வட்டி கொடுத்து எல்லாரையும் பிழிஞ்சு எடுப்பாங்க. சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனை ஷீலா எடுத்திருந்தா. அத இந்த சிந்தாமணி தட்டி பறிச்சுட்டாங்க. அண்ணே, மீனா பிறந்த நாள் கான்ட்ராக்ட் ஒன்னு எடுத்திருந்தால, நம்ம பொற்கொடியா அவ புள்ள ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாததுனால அத மீனா விட்டு கொடுத்துட்டா. அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல மனசுனாலதான் நீ ஜெயிச்சிருக்க. மீனா சாதாரண ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கல, மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம். இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒரு பெருமை தானே. நானும் ஒரு சங்க தலைவியினுடைய மாமனார். அப்பா சங்க தலைவி வந்தாச்சுப்பா. ஆமா வாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்து போன் பண்ணி சொன்னா அப்பவே நான் சந்தோஷமாயிட்டேன். வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரியப்பா, இந்த எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருந்துச்சு. மீனா ஜெயிக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கடவுள் மீனா பக்கம் தான் இருக்காரு. பெரியமா, மீனாவை உங்க மருமகன் சொல்றதுக்கு நீங்க பெருமைப்படணும். அண்ணா, இந்த பெருமையெல்லாம் உங்களால தான். இந்த வீட்டுக்கு மீனாவை கூட்டிட்டு வந்தது நீங்க தான். அவ தொடர்ந்து பூ வியாபாரம் பண்றதுக்கு அனுமதிச்சதும் நீங்க தான். இப்போ இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அனுமதிச்சதும் நீங்க தான். அதனாலதான் மீனா இவ்வளவு முன்னேறி இருக்கா. அனுமதிக்கிறது நான் யாருமா? ஆணும் பொண்ணு ரெண்டும் ஒண்ணுதான். அவங்களுக்கு இருக்கிற ஆசை கனவு எல்லாம் ஒரே மாதிரி தான். பொண்ணுங்க சுதந்திரமா அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும். அவங்களுக்கு நம்ம அனுமதி எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை பறிக்காம இருந்தாவே போதும். சூப்பரா சொன்னீங்க பெரியப்பா. மாமா, அக்கா தோக்கணும்னு நிறைய பேர் என்னென்னமோ சதி பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்சம் சரியா பண்ணாங்க. மீனா பேரை கெடுக்கிறது, லஞ்சம் கொடுக்கறது, அவளை கத்தியால குத்துறது, சில பேர் போஸ்டர்லாம் கிழிச்சாங்க. நான் சோதனைகளையே தாண்டி வந்து ஜெயிக்கிறதா சாதனையே. கரெக்டா சொன்னப்பா. மீனா சாதிச்சிட்டாப்பா. மாமா என்ன ஆசீர்வாதம் அப்படியே நீங்களும் வாங்க. பெரியமா, மீனா கூப்பிடுறாங்கல்ல, உங்க மருமக ஜெயிச்சிருக்காங்க, வாங்க. என்ன பெருசா சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சா தலைவி ஆயிட்டா? என்ன ஒரு 200-300 ஓட்டு அவ்வளவுதானே. இது மாதிரி ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. பெரியமா, மீனா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க பிளஸ் பண்ணாம இங்க வந்து நிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்கல்ல. நானும் ரொம்ப பாராட்டினா மேற்கொண்டு அவளுக்கு இன்னும் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வராம போயிடும்ல. அதெல்லாம் பரவாயில்ல பெரியமா. ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் அவங்க இன்னும் வளருவாங்க. நீங்க வந்து பிளஸ் பண்ணுங்க, வாங்க பெரியமா. இல்லம்மா, நான் வரேன் போ. என்னம்மா டக்குனு இவகிட்ட இப்படி மாத்தி பேசிட்டீங்க? அவதாண்டா உனக்காக அமெரிக்கால இருந்து பொண்ணை கொண்டு வந்திருக்கா. அவகிட்ட பார்த்து தாண்டா நடந்துக்கணும். அப்புறம் அந்த சம்பந்தம் வராம போயிடும். ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. இதே மாதிரி நிறைய வெற்றிகளை நீ அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அசோசியேஷன் தலைவி ஆயிட்டாங்க. இனிமே மீனா
மீனாக்கு நிறைய வேலை தான். மீனா, வேலை அதிகமா இருந்தாலும் உடம்ப பாத்துக்கமா. மாமா எனக்கு எதுவும் ஆகாது, உங்க ஆசீர்வாதம் இருக்கு. என்ன சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க, நான் நல்லாதான் மாமா இருப்பேன். அண்ணா, சீதாவும் சத்யாவும் படிக்கணும்னு மீனா அவ படிப்ப சின்ன வயசுலயே விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டா. இன்னைக்கு அவ இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புல எல்லாம் இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. இந்த நேரத்துல அவ அப்பா கூட இருந்து பார்க்க முடியல என்னதான் எனக்கு. மாமா, நீங்க என் கூட இருக்கிறப்போ என் அப்பாவே கூட இருக்கிற மாதிரி தான் மாமா இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. வாங்க சொல்றேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு. உங்களாலதான் நான் ஜெயிச்சிருக்கேன். நானே பயந்தப்ப கூட நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லி நிக்க வச்சீங்க. அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு. ஆண்டி, என்ன ஆண்டி ஏன் இப்படி தனியா உட்கார்ந்திருக்கீங்க? அதான் தோத்து போயிட்டேன்ல, கூட இருந்தவனுங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டானுங்க. ஆண்டி, நான் கூட நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நான் இது வரைக்கும் எதுலயும் தோத்து போனதில்ல, முறையா தோத்து போய் உட்கார்ந்திருக்கேன். அந்த மீனா எப்படி ஆண்டி ஜெயிச்சா? அதான் புருஷன் ஒருத்தன் கூட இருக்கானே, அவனாலதான் அவ ஜெயிச்சிருக்கா. சரிப்பா, ஹரிணி ஃபேமிலி நியர் பைல இருப்பாங்க, வந்துருவாங்க. நீங்க எல்லாம் ரெடியா? என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை காணுமா? இதெல்லாம் பொறுப்பா வச்சுக்க தெரியாதா? தேடுனமா காணோம். ஹரிணி வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து எப்படி சொல்றீங்க? எல்லாரும் சீக்கிரம் தேடுங்க. ஹலோ சார்.